உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை பெற்ற குகேஷுக்கு வழங்கப்பட்ட 11 கோடி ரூபாய் பரிசு தொகையில் வரி எவ்வளவு செலுத்த வேண்டும் என இணையதளத்தில் தகவல்கள் உலா வந்த வண்ணம் உள்ளன. இதன் பின்னணியை அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. 18 வயதில் உலக சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்று இளம் உலக சாம்பியனாக வலம் வரும் குகேஷ் கடந்த சில நாட்களாக இணையத்தில் ஆதிக்கம் செலுத்தி வருகிறார். சிங்கப்பூரில் நடந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் வென்ற அவர் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்ததோடு தமிழ்நாட்டின் பெருமையையும் ஓங்கி ஒலிக்க செய்துள்ளார். குகேஷின் வெற்றியை நாடே கொண்டாடிக் கொண்டிருக்க சாம்பியன்ஷிப் பட்டம் பெற்றதன் மூலம் சர்வதேச செஸ் கூட்டமைப்பு அவருக்கு 11 கோடி ரூபாய் பரிசாக வழங்கும். இந்த பரிசு தொகை ஒருபுறம் பாராட்டை பெற்றாலும் இதற்கான வரி விதிப்பு விவரங்கள் தலை சுற்ற வைத்தது. பரிசு தொகையாக பெறப்படும் தொகை இதர வருமானத்தின் அடிப்படையில் கணக்கிடப்படும் என கருதப்படுவதால் சுமார் 42% வரை வரி விதிக்கப்படும் என கூறப்பட்டது. புதிய வரி விதிப்பின் கீழ் குகேஷின் பரிசு தொகையிலிருந்து சுமார் 39%, அதாவது சுமார் ரூபாய் 4.5 கோடி கழிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக பிடிஜி அத்வாலா நிறுவனத்தை சேர்ந்த அமித் பெய்ட் தெரிவித்தார். அதாவது பரிசு தொகையான 11 கோடியில் 4.5 கோடி ரூபாய் வரி செலுத்த வேண்டிய நிலை ஏற்படலாம் என தகவல் வெளியாக அதிர்ச்சியில் உறைந்தனர் இணையவாசிகள். இது தொடர்பாக இந்தியாவின் வரி விதிப்பின் மீது பலர் சரமாரியாக கருத்துக்களை தெரிவித்து வர இந்த விவகாரம் பெரும் பேசு பொருளானது. வரவிருக்கும் IPL சீசனுக்காக MS தோனியின் சம்பளமான 4 கோடியை விட இந்த வரி விதிப்பு அதிகம் என கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கினர். ஆனால் குகேஷின் பரிசு தொகைக்கு எந்தவித வரியும் விதிக்கப்படாது என்கிறார் ஆடிட்டர் குரு சம்பத் குமார். ஃபார் எக்ஸாம்பிள் PV சிந்து வின் பண்ணாங்க, MS தோனி வின் பண்ணாங்க. வின் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கார்பரேட்ஸ் அந்த கிஃப்ட்ஸ் கொடுக்குறச்ச அந்த கிஃப்ட்ஸ் டேக்ஸ் நம்ம அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதே தவிர அந்த சாம்பியன்ஷிப் மூலயமா இப்போ குகேஷ் வின் பண்ணியிருக்காரு 11 crore சம்திங் அப்படி வின் பண்ணியிருக்காருன்னா இட்ஸ் அப்சல்யூட்லி நான் டேக்ஸபிள் இன்கம். ஏன்னா அது இந்தியாவோட பெருமை, இந்தியாவுக்காக அவர் விளையாண்டுருக்காரு, இந்தியாவோட மதிப்பு மரியாதையை உலக அளவில் கொண்டு போயிருக்கார். ஸோ நிறைய அந்த மாதிரி விஷயங்களில் தேர் இஸ் நோ டேக்ஸ். இப்போ அவர் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எவ்வித வரியும் விதிக்கப்படாது என கூறும் அவர் உலக அளவிலான சாம்பியன்ஷிப் போட்டிகளில் வெற்றி பெறுபவர்களுக்கு வரி விதிக்கப்படாது என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். நல்ல ஒரு ப்ரைவேட் கம்பெனிஸ், இந்த கம்பெனிக்காவது ஒரு பிராண்ட் அம்பாசிடராக போகிறாரு, அதோட ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணுறாருன்னா அதில் வர இன்கம் அப்சல்யூட்லி டேக்ஸஸ். ஸோ அது மூலிமா வர மூவபிள் ப்ராப்பர்ட்டி, இமூவபிள் ப்ராப்பர்ட்டிக்கு இட்ஸ் அப் டேக்ஸ் அப்ளிகபிள் சார். ஃபஸ்ட் இந்திய நாட்டுக்காக விளையாடுறதுக்காக இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பு இல்லை ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக்கு, அப்புறம் இந்தியன் வேர்ல்டு கப்பு, ஹாக்கி வேர்ல்டு கப்பு, இது எதுலையுமே வர முடிய அமௌண்ட்டுக்கு எதுலையுமே டாக்ஸேஷன் கிடையாது சார் அதில். அதே வேளையில் இந்த சர்ச்சை தொடர்பான கேள்விக்கு உலக சாம்பியன் குகேஷ் தெரிவிக்கையில், செஸ் ஒருபோதும் பணத்தை பற்றியது அல்ல, ஆனால் ஆர்வம் மற்றும் விடாமுயற்சியை பற்றியது என்றும் தனிப்பட்ட முறையில் நான் செஸ் விளையாடுவதற்கு பணம் காரணம் அல்ல என்றும் கூற மீண்டும் குகேஷை கொண்டாடி வருகின்றனர் இணையவாசிகள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நெப்போலியனுடன் செய்தியாளர் சங்கரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.